உடன் பிறந்த தம்பியும் உறவினர்களும் சேர்ந்து நீதிமன்றத்திற்கு முன்பாக நீதியை வழங்கியிருக்கிறாங்க. நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். நாங்கள் இழப்பை சந்திச்சுக்கிட்டு நாங்கள் வலியோடு அப்படி தான் பார்க்கணும். பொது அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற காணொலி ஒரு சமூக விழிப்புணர்வு காணொலி. எதனால திடீர்னு ஒரு சமூக விழிப்புணர்வு காணொலி பார்த்தீங்கன்னா போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, நேற்று ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு முக்கியமான நபர், மிகப்பெரிய தமிழ் தேசிய போராளி, அவர் ஒரு இடத்துல ஒரு சாதி சண்டை நடக்குதுன்னா அவர் போய் வர்றாருன்னு தெரிஞ்சாலே ரெண்டு சாதியை பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்துக்குருவாங்க. ஒரே இளநில 2 ஸ்டாப் அவுட்லாம் குடிப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் முகத்துல அவ்வளவு பெரிய தேஜஸும், அவர் மிகப்பெரிய வள்ளலாரை விட பார்த்தீங்கன்னா பெரிய தேஜஸோட உள்ள ஒரு நபர் தான். அவர் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தென் மாவட்டமும் பார்த்தீங்கன்னா இப்ப கப்சிப்புன்னு ஆக போகுது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா மாமன் மச்சான் ஆக போறாங்க. தேவர்களும் சரி, பல்லர் சமுதாயம் சரி, வேளாளர் சமுதாயம் சரி, வளையர் சமுதாயம் சரி, அனைத்து சாதி சண்டைகளும் உடனே நீங்க போகுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் எல்லாமே தியானத்தின் மூலமாக வருகின்ற ஒரு தேவ பாஷையும் கூட வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய நபர் யாருன்னா, தேசிய பாதுகாப்பு சட்டத்தால் கைது செய்யப்பட்ட செந்தில் என்கிற நபர். இந்த செந்தில் என்கிற நபர் யாரு அப்படின்னா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தென் தமிழகத்துல சாதி கலவரத்தை தூண்டும் விதமாக பேசக்கூடிய நபர்களில் A1 இருக்கக்கூடிய ஒரு நபர். ஏங்க, இவர் மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் மட்டும் தான் இருக்காங்களா? வேற சமுதாயத்துல இல்லையா அப்படின்னா, வேற சமுதாயத்துல இருக்காங்க. ஆனா இந்த சாதி கலவரத்தை தூண்டுறதுல இந்த நபர் தான் A1 பார்த்தா செயல்படுறது. இவர் தான் எல்லா இடத்துலயும் பண்றது. எங்கெங்கெல்லாம் போய் பேசுறாரோ அங்கெங்கெல்லாம் ஒரு சாதி கலவரம் வரும். கேட்டா பாத்தீங்கன்னா, நான் நாம் தமிழர் சீமானுடைய தம்பின்னு சொல்லிக்கிறாப்புல. நாம் தமிழர் கட்சியை நம்ம தொடர்ந்து நாரா கிழித்து தொங்க விடுவதற்கு காரணமே தென் தமிழகத்துல முழுக்க சாதி கலவரத்தை தூண்டும் ஒரு கட்சியாக இருப்பதா நாம் தமிழர் கட்சி. அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் தான் இந்த செந்தில் என்பவர். இந்த செந்தில் மட்டும் பாலியல் வழக்குல கைதாகாம இருந்திருந்தால் இவருக்கு தான் சீட்டு கொடுத்திருப்பாங்க நாம் தமிழர் கட்சி. இவர் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டதுனால முறுக்கு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முறுக்கு வியாபாரிக்கு வழக்கறிஞர்னு சொல்லி ஒரு பட்டத்தை கொடுத்து அவரை ஒரு தொகுதி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அது தனி காணொலி, தனியா போடுவோம். ஒரு முறுக்கு வியாபாரிக்கு எப்படிங்க வழக்கறிஞர்னு சொல்லி ஒரு இது கிடைக்கும்? 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு என்ரோல் பண்ணி பார் கவுன்சில் போய் என்ரோல் பண்ணி வழக்காடுகின்ற ஒருத்தருக்கே பாத்தீங்கன்னா நாக்கு தள்ளிடுது. ஆனா இவரு முறுக்கு வியாபாரம் பார்த்துக்கிட்டே வழக்கறிஞரா எப்படி மாறினான்றது சத்தியமா புரியல. அது தனி காணொலி. ஆக இந்த செந்தில்ன்ற நபர் ஏன் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்யப்பட்டார் அப்படின்றதுக்கு ஹைகோர்ட்ல நீதியரசரே பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் கண்டனம் தெரிவிச்சிருக்காப்ல. எப்படி ஒரு தனிநபர் இவ்வளவு கீழ்த்தனமாக வன்மத்துடன் இங்க இருக்கின்ற இதர சாதி வகுப்பினரை இப்படி புத்தகம் எழுத போச்சுன்னு சொல்லி அவர் எழுதிய புத்தகத்தை கண்டித்து அந்த பக்கத்துல நீக்கி வெளியிடலாம் சொல்லி ஃபைனலா ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு. ஆனா தேசிய பாதுகாப்பு சட்டம் போடுற அளவுக்கு இந்த செந்தில் என்னென்ன பேசிருக்கான்றத நான் நிச்சயமா அடுத்த ஒரு காணொலியில இவர் என்னென்ன பேசியிருக்காப்ல, என்னென்ன புத்தகத்தை என்னென்ன எழுதியிருக்காரு, அந்த சமுதாயமான பல்லர் சமூக பெண்ணையே பாத்தீங்கன்னா பெண்களையே இவர் எவ்வளவு கீழ்த்தரமா எழுதியிருக்கான்ற முதற்கொண்டு புத்தகமா இருக்கிறது. அது அனைத்துமே ஒரு வீடியோவா போடுவோம். இப்ப இந்த வீடியோ என்னங்க பேச போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நேற்று ஒரு காணொலி பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ பேசுறாரு. அப்படியே வழக்கம் போல ஒரு பெரிய தமிழ் தேசியவாதி மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு ஊன்லாம் பில்டப் கொடுப்பாப்புல. அதெல்லாம் கடந்து போங்க. அதெல்லாம் பார்த்தா சிரிப்பு வரும். சத்தமா சிரிச்சுட்டு அடுத்து விஷயத்துக்கு போயிருங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்குநேரு நடந்த சம்பவத்துக்கு யாரு பொறுப்பேற்கணும்னா திருநெல்வேலி எம்எல்ஏ பொறுப்பேற்கணுமா. ஏன்னா திருநெல்வேலிக்குள்ள இவர் தான் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு இந்திய தேசிய கட்சிக்கு மாநில தலைவர். இது திருநெல்வேலியில தான் இது பாத்தீங்கன்னா நடந்த சம்பவம். திருநெல்வேலி எம்எல்ஏ பாத்தீங்கன்னா பொறுப்பேற்கணுமா. யார் அந்த திருநெல்வேலி எம்எல்ஏன்னு பார்த்தா பிஜேபி கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் பொறுப்பெடுக்கணுமா. அவர் ஏன் பேசல? அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு. இது அரசாங்கம் தான் தூண்டி விடுது அப்படின்னு சொல்லி, அரசாங்கம் இருக்கிறது திமுக, இவர் இருக்கிறது பிஜேபி. அப்ப ஏன் இவரை பாத்தீங்கன்னா உள்ள இழுத்து வர்றாருன்னா, அவர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதனால நாங்குநேரியில பாத்தீங்கன்னா அது தனி கான்ஸ்டிடியூஷன், அது தனி அசம்பிளி. அது என்ன இருக்குன்னா நாங்குநேரி தொகுதினே இருக்கு. நாங்குநேரி தொகுதியோட கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ யாரு தெரியுமா? ரூபி ஆர் மனோகர். அவர் தான் கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ அங்க. அவர் பாத்தீங்கன்னா நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். பாத்தீங்கன்னா இங்க நயினார் நாகேந்திரன் கோர்த்துடுறாப்புல.
எப்படி திருப்பி வந்து பாத்தீங்கன்னா சாதி சண்டையை வந்து பார்த்தா திருப்பி வந்து அதுல எண்ணெய் ஊத்தி விடுறதுக்கு. திருநெல்வேலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் காவல்துறை ஆணையரும் யாருமே வந்து இதை பத்தி பேசக்கூடாது, இதை சாதி மோதலை தூண்டு விதமா பேசக்கூடாது, யாருமே சமூக வலைதளங்கள்ல பதிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஆனா அது எதுவுமே இந்த சட்டத்திட்டங்கள் எதுவுமே வந்து இந்த செந்தில் மதிக்கவே மாட்டாப்புல, எப்பயும் மதிக்க மாட்டாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கே வந்து பாதுகாப்பு ஆலோசகரை வழங்கக்கூடிய அளவுக்கு வந்து பெரிய ஒரு ஆளு, அந்த அளவுக்கு தன்னை வந்து பாத்தீங்கன்னா பில்டப் பண்ணிக்கிறாப்புல. அப்ப யார் வந்து பொறுப்பேற்கணும்? நாங்குநேரி தொகுதி எம்எல்ஏ தானே பொறுப்பேற்கணும். எப்படி வந்து திருநெல்வேலி எம்எல்ஏ பொறுப்பேற்க முடியும்? அப்ப சாதி மோதல். இதே வந்து அந்த திருநெல்வேலியில வேற சமுதாயத்தை சேர்ந்தவரா இருந்தா அந்த திருநெல்வேலி எம்எல்ஏவை இழுத்துருக்க மாட்டார். அப்ப நோக்கம் என்ன பாருங்க, எவ்வளவு பெரிய வன்மம், எவ்வளவு பெரிய ஒரு சாதிய தூண்டலை ஒரு தூண்டுற விதமா பேசுறது. அடுத்து இது ஒண்ணு மட்டும் தானாங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. அடுத்து என்ன சொல்றாருன்னா 2023 நீங்க யாரும் மறந்திருக்க மாட்டீங்க, நீதிமன்ற வாசல்ல வைத்தே அங்க நீதிமன்றத்துக்கு வந்து வழக்குக்கு ஆஜராக போன வாசல் கூட கிடையாது, நீதிமன்றத்திலேயே, ஏன்னா அது கரெக்டா நீதிமன்றத்துக்குள்ள வர்றதுதான், நீதிமன்றத்துல வைத்து ஒருத்தனுடைய தலை வந்து பாத்தீங்கன்னா கொய்யப்பட்டுச்சு, மூளை வந்து பாத்தீங்கன்னா செதறப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு கொடூரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 கூலிப்படைகள் இறங்கி அதை செஞ்சிச்சு. பொதுமக்களே வந்து பாத்தீங்கன்னா தர்மடி கொடுத்து அதுக்கப்புறம் புடிச்சு சட்டையை புடிச்சு கொண்டு போய் விட்டாங்க. அவங்க மூஞ்சி கொண்டு பார்த்தாலே தெரியும் அவ்வளவு பெரிய கூலிப்படைகள், அவ்வளவு பெரிய வந்து வன்மவாதிகள். அவங்க எல்லாம் யார் தெரியுமா? நீதி அரசர்களாமா. எது? அவங்க எல்லாம் பெரிய நீதி வழங்கக்கூடிய நீதி தேவர்களாமா, நீதி தேவனோட பிள்ளைகளாமா. சொல்றது யாருன்னா வந்து அந்த நீதி தேவர் பிள்ளைகளோட கடவுளா இருக்கக்கூடிய செந்தில் என்ன சொல்றாருன்னா 2024 அந்த நீதிமன்றத்துல வந்து கொடுக்கப்பட்டது நீதியாமா. எதுக்கான நீதினா 2023 அங்க இன்னொரு ஊர்ல கீழ்நத்தன்ற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜாமணி என்கின்ற ஒரு கவுன்சிலர் வந்து பாத்தீங்கன்னா கொலை செய்யப்படுகிறார். அவர் கொலை செய்ததுக்கு வந்து இந்த மாயாண்டியும் வந்து பார்த்தா அந்த வழக்குல வந்து சேர்க்கப்பட்டிருக்காப்ல. ஆனால் அவர் தான் அந்த கொலை செய்தார் என்று எந்த ஒரு ஆதாரமும் இன்னும் கோர்ட்ல வந்து பார்த்தா இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் குற்றவாளி என்பதற்கு வந்து எந்த ஆதாரமும் கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணல. ஆனா அதுக்குள்ளயும் ஆடு களவாணியம்மா அவர் யாரு இவர் சொல்றாப்புல, இவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆடு களவாணின்னு சொல்றாப்புல, அவர் ஆடு களவாணியம்மா, ஆடு களவாணியை வந்து பாத்தீங்கன்னா இவங்க தட்டி கேட்டாராமா, அதனால கவுன்சிலர் வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணிட்டாங்களாமா. இதை வந்து 1.5 வருஷத்துல வந்து 1 வருஷத்துக்குள்ள ஏன் நீதி வழங்கவில்லை, அதனாலதான் வந்து நீதி கொடுக்கப்பட்டது அப்படின்றாங்க. பொது சமுதாயமும் அப்படிதான் பார்க்கணும், பொதுமக்களும் நீங்க வந்து அதை அப்படிதான் பார்க்கணும், ஊடகங்களும் அப்படிதான் ஊடகம் பார்க்கணும். வார்த்தை கேட்கலங்க, எப்படிங்க இந்த வார்த்தை சொல்ல போச்சு? நீதிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா நீதி வந்து அங்கதான் கொடுக்கப்படும், தண்டனை தான் கொடுக்கப்படும். யார் தவறு செய்தாலும் சரி, நீங்க தவறு செய்தாலும் நான் தவறு செய்தாலும் தண்டிக்கக்கூடிய அதிகாரம் வந்து நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஒருத்தரை வந்து தூக்கிலிடுவதற்கும் உயிரெடுப்பதற்கு உண்டான ஒரே உரிமை யாருக்கு இருக்கு? நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படிங்க இந்த மாதிரி கேள்வி கேட்க போச்சு? உங்க சாதிய பேச்சு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வன்மம் மிக்குதுங்க அப்படின்னு பேசாம உட்கார்ந்து தலையத்திலே ஆட்டுறாருங்க இந்த ஒரு சேனல். இது எவ்வளவு பெரிய ஒரு சாதிய மோதலை உருவாக்கக்கூடிய ஒரு சேனலா இருக்கு பாருங்க. ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல் மீது வந்து வழக்கு தொடுக்க கூடாது, ஏன் இந்த மாதிரி பேசி செந்தில் மீது வழக்கு தொடுக்க கூடாது? நீதி வழங்கப்பட்டதாமா. இந்த பேச்சு மட்டும் கிடையாதுங்க, இவர் மேல ஏகப்பட்ட பேச்சுகள். நீங்க வந்து ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டம் அவ்வளவு சீக்கிரம் எளிதாக வந்து போட முடியாது ஒருத்தர் மனிதன் மீது. நீங்க மத்த கேஸ் வேணா போடலாம், ஒரு 75 கேஸ் போடலாம், அடிச்சுட்டாங்க மோதிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எதுவும் போட்டுக்கலாம். ஆனா ஒரு தேசியத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்திய தேசத்துக்கே வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு நச்சுத்தன்மை கொண்ட ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வழக்கு போடுவாங்க. அந்த வழக்கு அவர் மேல போடப்பட்டுச்சுங்க. ஏன்னு சொல்லி தனியா நம்ம போடுறோம். இதனை வந்து தயவு செய்து திருநெல்வேலி காவல்துறை ஆணையரும் சரி, காவல்துறை கண்காணிப்பாளரும் சரி, இந்த வழக்கை நாங்குநேரியிலே வந்து இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கின்ற ஆய்வாளரும் சரி, துணை கண்காணிப்பாளரும் சரி, தயவு செய்து இந்த செந்தில் என்பவர் மீது முறையான வழக்கை பதிவு செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை நீங்க வந்து வெறும் வார்த்தையில சொல்லிட்டு ஒரு ஆன்லைன்ல வந்து பதிவு போற 4 சிறுவர்களையும் அது மேல வந்து யார் வந்து உட்கார்ந்து செயல்படுறதுன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க. ஓப்பனா பேசுறாங்க சார். நீதிமன்றத்துல வந்து நீதி கொடுக்கப்பட்டுன்றாப்ல, அப்படிதான் பார்க்கணும், அப்படிதான் எடுத்துக்கின்றாங்க. நீதி இப்படிதான் கொடுக்கப்படும் சொல்லி இந்திய மக்களுக்கு சொல்லக்கூடிய அதிகாரம் செந்தில் அவர்களுக்கு யார் கொடுத்தது? இவர் யார் வளர்த்து விட்டது? நாம் தமிழர் கட்சி சீமான் தான் வளர்த்து விட்டது. சீமான் தான் முறையாக வளர்த்து விட்டது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 13 ஆண்டுகளாக வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய குடியில் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு எப்படி சாதி மோதலை தூண்டணும்,
எப்படி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து மக்கள் நிம்மதி இல்லாம வாழணும், அனைத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா முழுமையா கற்றுக்கொண்டு அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரும் நபர் தான் இந்த செந்தில் அவர்கள். அது மட்டும் இல்லைங்க, இவர் இப்ப பாலியல் வழக்குல வந்து மாட்டிக்கிட்டு வந்து கோர்ட்டு போயிட்டு இருந்திருக்காப்ல. அதை பத்தி நம்ம பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன் நான். அது நீதிமன்றம் இருக்கு, அவர் உண்மையிலேயே வந்து தப்பு செய்யாதா செய்யலையான்னு சொல்லி சொந்த மனைவினாலே வந்து வழக்கு கொடுக்கப்பட்டவர். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்தின் மீது வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி வந்து கக்கக்கூடிய ஒரு நபர். தென் மாவட்டத்துல வந்து தேர்தல் வரும் நேரத்தில் இது போன்ற நபர்கள் 2 சாதியும் தூண்டிவிட்டு அவர்களை மோத விட்டு அவர்களை மரணத்தை ஏற்படுத்தி விட்டு அதில் குளிராகின்ற ஒரு நபர்கள் ஒருத்தர் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதுல இவர் வந்து இப்ப எக்ஸ்போஸ் ஆகிறாப்ல, ஆகிக்கிட்டே இருக்காப்ல. தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது நான் தேவேந்திர உலக சமுதாயத்துக்கு வந்து நான் வைக்கக்கூடிய ஒரு ஒரு கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து வந்து உண்மையான போராளிகள், உண்மையான போராளி யாரு, உங்களுடைய நிலத்தையும் நிலத்தை யாரா பிடிங்க இருக்காங்களா, உங்களோட உரிமைகளுக்காக போராளிகளுக்கு பின்னாடி தாராளமா போங்க. அதாவது என்ன சொல்றாரு, நவீன் கொலைகாரன். நவீன் கொலைகாரன் தாங்க, நானே சொல்றேங்க, நவீன் கொலைகாரர் தான். அதான் அவர் உண்மையிலே கொலைகாரன் இல்லையான்றதை வந்து நீதிமன்றம் தான் சொல்லும். புரியுதுங்களா? நீதிமன்றம் தான் சொல்லும். அவர் மீது வழக்கு இருக்கு, ஆமா, அவர் கொலை குற்றம் சாட்டப்பட்டவர் தான், அதுல எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. அவர் சமுதாய போராளிலாம் கிடையாதுங்க, ஓப்பனா சொல்றான். தீபக் ராஜா யாரு, புத்தக போராளியா? எந்த புத்தகத்தை வந்து அவர் எழுதியிருக்காரு? எந்த புத்தக போராளி அவர்? எந்த புத்தக போராளி? 7 கொலை வழக்கு இருக்கு அவர் மேல. வழிப்பறி கொலையில இருந்து திருட்டுல இருந்து எல்லா கொலைகளும் இருக்கு. அவர் வந்து புத்தக போராளியா? கொலைகாரர்களை கொலைகாரர்களா பாக்குறது மட்டும்தான் வந்து இந்த 2 சமுதாயத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை. வேற கிடையாது. கோரிக்கை, நிம்மதியை வாழ விடுங்களேன். திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை இவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு நான் இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.